படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. விசேஷித்த ஒரு குருசேகரம் இந்த ஜிஎஸ்டி ரோடில் கல்கட்டாலேருந்து வர்றப்போ தமிழ்நாட்டில் என்றானோட முதல் கோபுரம், உயர்ந்து நிற்கும் கோபுரம். இதை பார்த்துட்டு நாங்களும் சிஎஸ்ஐ தெரிந்திருச்ச சபை கட்டிட்டோம். ரெண்டாவது ஏசி, ஃபுல் ஏசி. நாங்கள் ஏசி போடலை சிஎஸ்சியில். இது பழம்பெரும் திருச்சபை, ஒரு விசேஷித்த ஒரு திருச்சபை. இந்த திருச்சபை வளர்ந்த அன்பு மகள் ஜெயபிரபா கெட்சி அவர்கள், அன்பு தம்பி. தெரிந்த திருச்சபை சென்னை பேராயம் மரக்கோணம் ஒரு முக்கியமான சர்ச், வருங்கால கத்தீட்ரலாக மாறப்போகுது. விசேஷித்த ஆண்டர்சன் சர்ச், பெரிய சர்ச். அந்த சர்ச் ரொம்ப பெரிய சர்ச், பழமை வாய்ந்தது. ஆண்டர்சன் அவர்கள் பணி செய்த வைத்தார். ரொம்ப முக்கியமான ஒரு திருச்சபை. அங்கே டிரான்ஸ்போர்ட்டாக வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஏரியா சேர்மன் வருவாங்க, இல்லை பிஷப் ஃப்ரெண்டு வருவாங்க. இப்போ நம்மோடு வந்திருக்குது ஏரியா சேர்மன், ஒரு துடிதுடிப்பான ஜான் சலமோன், ஒரு நல்ல ஆக்டிவான தம்பி. தம்பின்னு தான் சொல்லலாம், ஏன்னா எனக்கு 65. அவர் மகன் கூட சொல்லலாம். அவங்க அப்பா ரொம்ப ஒரு சிறப்பானவர், ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய ஒரு தம்பி. பணி செய்கிறா இருக்கோம். தெரிந்த திருச்சபை சென்னை பேராயம் ஈஸ்டி திருச்சியில் ஒன்றாக இணைந்து இப்போ 2 மணமக்களை ஒரு குடும்பமாக இணைத்திருக்கிறோம். இதில் இடையில சேலம், ஈரோடு, திருச்சிக்கும் உள்ளே வந்துட்டோம். அன்பாமா அவர்களை அந்தியூர். அந்தியூர்னா தெரியும்ல, இன்றைக்கி என்எம்எஸ் பணித்தளத்தில் சிறப்பான ஒரு பணித்தளம். தாமரைக்குளம், மணம், அங்கே இன்னொரு ஊர் இருக்குது, அந்த ஊர் வரல. இவங்க ஊருக்கு போய் தான் போனோம். அந்தியூர் நம்முடைய சந்தன கட்டை வீரப்பன் வாழ்ந்த ஊர், அவர் சொந்த கிராமம். அது சிறப்பான வீராங்கனையர்கள் வாரும் இடம். அங்கே பணி செய்கிற என்எம்எஸ்ல இருக்கிற ஒரு தம்பி ரொம்ப அருமையாக பணி செய்கிறார். மடங்கிற ஊர், தாமரைக்குளங்கிற ஊர், இன்னொரு ஊர். அந்த கிராமம் மடம்லாம் ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். எப்படி ஹிஸ்டாரிக்கல்னால் இன்னைக்கும் அந்த மடத்துக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரோடு கிடையாது. மடத்தில் எல்லாம் துறந்த துறவிகள் வாழ்கிறாங்க, எல்லாவற்றையும் துறந்த துறவிகள். அந்த கிராமத்து மக்கள் அந்த மடத்தில் போய், மடங்கிற கிராமத்தில் போய் அந்த மக்களுக்கு மாட்டோடைய கோமியத்தை கொண்டு போய் அவருடைய கால்களை கழுவி இன்றைக்கும் குடிக்கிறாங்க. அது பரிசுத்த தீர்த்தம் என்று சொல்கிறார்கள். அதன் பக்கத்தில் நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய மிஷனரி வேலை செய்கிறார். அதே மாதிரி சிறப்பான ஊர். அவங்க அந்த ஊர்னோடனே எனக்கு அப்படியே உடம்புல ஒரு புல்லரிப்பு, ஒரு ரொம்ப பிடிச்ச ஊர். அதைத் தொடர்ந்து தெரிந்த திருச்சபை தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலம். இன்னைக்கு 25 பேராங்கள சிறப்பானது. தூத்துக்குடி நாசிரியத்தும் திருநெல்வேலியும் பரபரப்பாக எல்லாருக்கும் பேசலாம். எங்கள் திருமண்டலமும் அவங்க திருமண்டலம் அருளாங்க கையில் எப்போவுமே இருக்குது. பைபிள் இல்லை ஐயா, உண்மையா இல்லையா? ஒரு அப்படி திருமண்டலமும் மற்றும் வந்திருக்கிறேன். அநேக ஊழியர்கள் வந்திருக்கேன், உங்களை வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட நேரத்தில் நல்ல பெரிய தலைவர் வந்திருக்கிறாரு. இங்கே ஒரு தலைவர் இருக்கார், 2 பக்கம் லெஃப்ட் ரைட்டு, ஏசிக்கு சிக்கிற ரைட் ரைட் மாதிரி. இதன் மத்தியில் எனக்கும் ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக நான் கடவுளுக்கும் என்னுடைய சிறந்த நண்பர் டேனியல் எட்வின், அவருடைய கோயிலும் சிறப்பானது. மெய்ஞானபுரம் தூய பவுல் ஆலயம். இன்னும் ரோடை சுற்றி மண்டரை தான். வருகிற 8ஆம் தேதி ஜான் தாமஸோடைய பிறந்தநாள். அவர் காலடிப்பட்ட இடம்னு அந்த ரோடை மாற்றலை, சிமெண்ட் ரோடோ தார் ரோடோ போடலை. ஜான் தாமஸ் கால்பட்ட இடமா, அதனால இன்னும் அது மண் தரையாக தான் வச்சுருக்கிறாங்க. இன்னும் அந்த சர்ச்சை கழுவுறாங்க, கழுவி ஒரு சிலர் அதை குடிக்கிறாங்க தீர்த்தமாக, மடத்து மாதிரியே. ரொம்ப வித்தியாசமான ஒரு கிராமம். உள்ள கேமரா விட மாட்டாங்க, கேமரா நாட் அலவுடு உள்ள. அவங்க ஊரில் மெய்ஞானபுரம், பரலோகத்துக்கு போகும்போது ரொம்ப சிறப்பான ஒரு மெய்ஞானபுரம். அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அந்த ஊரை சேர்ந்த அவருடைய மைத்துனர் மகள், அருமையான அன்பு மகளை வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா மூலமாகவும், தென்னிந்திய திருச்சபை மூலமாகவும், இசிஐ இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா ஃபாதர் ஆஃப் பிஷப் அவர்கள் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். கோடாகோடியாய் பெருகுவாயாக.
2 பேருடைய பெயரும் ரொம்ப சிறப்பான ஒரு பெயர், எட்வின் டேனியல். எட்வின் என்பது தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் அளவு உள்ளவர் மாசு இல்லாதவர். அழுக்கு இல்லவற்ற தாடி தான் இருக்கு. அது இப்போ சிறப்பாக எல்லா மாப்பிள்ளையும் தாடி அணைக்க வச்சுக்கிறான். அப்புறம் தாடி வைக்க முடியாதான். நேற்று போன கல்யாணம் வால்பாறையில் கட்டணும்னா அதே தாடி தான் சிறப்பாக வச்சுக்கிறாங்க. அழகு இல்லாதவர் அழகு உள்ளவர் மாசு இல்லாதவர், எந்த கரைப்படாத. அதுதான் பாபுலியன் ராஜா நேபுகாத்நேச்சர் அவரை சிறைப்பிடிச்சு கொண்டு போறார். அவருக்கு சிறந்த ஞானம் இருக்கு. ஜெயபிரபா கெட்சியா யோபு 42:13 மிகவும் சிறப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சௌந்தரியம் உள்ள பெண், அழகான பெண் என்று சொல்லப்பட்டிருக்கு. எட்வினுக்கு இன்னொரு பெயர் டேனியல் ஐயா சொல்லிக் கொடுத்தார். நல்ல பெயர், ரொம்ப ரிச் மேன். எட்வினுடைய பேர். இப்போ அழகும் சௌந்தரியமும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. இது ஆண்டோடைய பெரிய கிருபை. இந்த பெரிய கிருபையில் வாசிக்க கேட்ட சங்கீதம் 128 ஃபியத்துதலா, கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு பயப்படணும்? ஃபர்ஸ்ட் வீட்டுக்காருக்கு இந்த அம்மா பயப்படக்கூடாது, இந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர் பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் பயப்படுறது கர்த்தர். அந்த கர்த்தருக்கு பயப்படுறப்போ நீங்கள் ஆண்டவரை உங்கள் வீட்டுக்குள்ள அழைக்கிறீங்க. அதுதான் யோவான் 2ஆம் அதிகாரம். இயேசுவை அழைக்கப்பட்டதால அங்க குறைவில்லை. இயேசு வந்த வீட்டில் குறைவில்லை. நீங்கள் கடவுளுக்கு பயப்படுறப்போ, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறப்போ, நீங்கள் எந்த குறைவும் இல்லாமல் வாழும் மக்கள். அதுதான் 1 கொரிந்தியர். அந்த ஆண்டவருக்கு நீங்க பயப்படுற உங்களுக்குள்ள அன்பு, லவ் எல்லாம் போயிடும். அன்பு மட்டும், சேரிட்டி மட்டும் ஒரு காலம் போகாதுன்னு சொல்றாரு. எல்லாமே போயிடும். ஆனா அந்த லவ், அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்றப்போ, கழுகு தனக்கு ஏற்ற ஒரு துணையை தேடுறப்போ, கழுகு தனக்கு தேவையான ஒரு துணையை தேடுறப்போ, அந்த ஆண்களிலும் பெண்களிலும் சேர்ந்து தங்கள் வாழ்வதற்கு ஒரு கூடு கட்டுமா. கூடு கட்டுவதற்கு மரத்து மேல கழுகு நிற்கும், பெண் கழுகு. ஆண் கழுகு அந்த கூடு கட்டுவதற்கான குச்சிகள் 6 அதை எடுத்துட்டு வருவான். அதை எடுத்து அந்த பெண்கள்கிட்ட கொடுக்குமா. பெண்களுக்கு ஒரு குச்சியில் கட்ட முடியாது, பல குச்சி வேணும். பல குச்சி வேணுங்கிறப்ப இன்னொரு குச்சி எடுக்க அந்த ஆண்களுக்கு இருக்கும், அந்த குச்சி கீழே போட்டணும். இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரை 2-3 நாட்கள் அந்த ஸ்டிக்கை கீழே போட்டுக்கிட்டே இருக்குமா. கூடவே அடுக்காதான். இந்த ஆண்களுக்கு கோபமே வரக்கூடாதா, எத்தனை தடவை கீழே போட்டாங்க. அப்பதான் உண்மையான அன்பு என் மேல வச்சிருக்குங்கிறது அந்த வாயில்ல 5 அறிவுள்ள ஒரு பிராணி ஏற்படுத்துது. ஆண்டுடைய படைப்பு, அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா. அதே மாதிரி நீங்கள் விட்டு கொடுக்கிற மக்களா வாழ்க்கையில் ஒருவரை புரிந்து, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, ஒருவர் சொல்வதை ஒருவர் கேட்டு, உங்களுக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், யார் பெரியவர்ங்கிற வார்த்தை இல்லாம வேதம் என்ன சொல்லுதோ, மார்க் 12:29 சொல்றாரு, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. அதற்கு 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிடத்தில் மாண்பு கூறலாம். ஒருவேளை அந்த அன்பு சூட்டபிள் பெர்சனா, எப்படி ரெபேக்காள் நலம் போல ஒன்றும் விசாரிக்க வேண்டாம், வா போகணும்னா அந்த அம்மா 22 வருஷம் வளர்த்த அம்மா அப்பா, கூடவே பிறந்த 24 வயசு வரை கூட இருந்த அண்ணன், தோத்திரம் கூட சொல்லலை, யாருன்னே தெரியாது, ஒரு வேலைக்காண்ட ஒட்டகத்தில் அந்த அம்மா ஏறி போயிடுச்சு. போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை. ஆனால் போன அம்மா திரும்பியும் வரல. இதுதான் நேசிக்கிற அன்பு. ஏன்னா அந்த அம்மா அழகாக, நான் சாராட்டக்கர் காலேஜில் செக்ரட்டரியாக இருக்கிறேன், போன வருஷம் அந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு டான்ஸ் போட்டாங்க. இந்த பைபிளில் சொல்லாத அந்த காரியத்தை சொன்னாங்க. 4 பெண்கள், அதோட ரெபேக்காள், 4 பெண்களும் ஜோம் பண்ணுறாங்க. ஒரு பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேணுங்குது, ஒரு பெண் பணக்காரர் வேணுங்குது. எட்வின் மாதிரி ஒரு பணக்காரர், இதில் எட்வின் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பணக்காரர் எனக்கு சொல்லிக் கொடுத்தா எனக்கு சரியாக தெரியல. வேதத்தில் பார்க்குறப்போ எட்வின் டேனியல் அழகுள்ளவர் மாசு இல்லாதவர், அதை மாற்ற முடியாது. அதை நான் வேதத்துலேருந்து எடுத்துட்டேன். இன்னும் இப்படி ஒவ்வொரு பொண்ணும் ஒன்று பேசுதானா, ரெபேக்காள் ஜோம் பண்ணுறப்போ
ஒரு ஜெபிக்கிற மனிதன் எனக்கு வேணும். கர்த்தருக்கு பயப்படணும். பாருங்க, எல்லா ரயிலையும் வித்தியாசமாக இருக்கிறாரா? அவர் சர்ப்ரைஸ் எங்கே வாங்கினான்னு அவர்கிட்ட கேட்டுட்டேன். நல்ல அழகாக அவர் சர்ப்ரைஸ். இதே மாதிரி ஒரு மீசை இல்லாமல் இருக்காரா? பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கிறாரா? அழகாக இருக்கிறாரா? இதே மாதிரி அழகு மட்டும் இல்லை, ஒரு ஜெபிக்கிற மனிதன் வேணும் என்று அந்த சகோதரி கேட்டாங்க. ஈசாக்கும் வேதத்தில் ஒரு மாசு இல்லாத ஒரு மனிதன், ஆண்களில் ஒரு மாசு இல்லாத மனிதன் ஈசாக்கு. அந்த அம்மாவுடைய ஜெபம் ஆண்டவர் கொடுத்தார். அதே மாதிரி அந்த மகள் ஜெயபிரபா கெட்சி, வாழ்க்கையில் ஜெயத்தை கண்டெடுத்த பிரபா கேப்டன், அவர் மாதிரி இந்த கெட்சி அளவுள்ள அந்த சௌந்தரமான பெண் ஜெபத்தோடு தன் வாழ்க்கைக்காக தன் ஏற்ற துணையை தேடினாங்க. அந்த தம்பியும் ஏற்ற துணையை தேடினாங்க. வாழ்க்கை என்னும் பயணத்தை நீங்கள் கும்பி கொண்டு ஈஸி திருச்சபையிலேருந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்றீங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் கைகளை குருவானவர், லோக்கல் குருவானவர் தான் ஸ்டோர் போடணும், இல்லை யார் வர்றாங்களோ சீனியர் அவர் போகணும், சீனியர் தலைவர் போட்டு தேவன் நினைத்ததை மனிதன் நீங்கள் பிரியக்கூடாது. பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, 2 கப்பிள்ஸு வேலைக்கு போயிட்டு வந்தார். ராத்திரி 2 பேருக்கு ரொம்ப பிரச்சனை, விடிய விடிய சண்டை நடந்தது. 4 மணிக்கு மேலே தான் தூங்குனாங்க. காலையில் எழுந்தார், 7 மணிக்கு வழக்கம் போல் குளித்தார், டிஃபன் இருந்தது டேபிளில் சாப்பிட்டாரு. வேகமாக பைக் எடுத்தார் வேலைக்கு போகிறதுக்கு. அந்த 8:15 அந்த அம்மா போச்சு. ராத்திரிலாம் சண்டை போட்டு முடிச்சுட்டு போயா வேலைக்குன்னாங்க. அவர் ஏய் போ, அதெல்லாம் போ அப்படிலாம் சொல்ல. உடனே பைக்கை ஸ்டாண்டு போட்டார், ஃபோன் எடுத்தார், ஆஃபீஸ்க்கு போகணும்னா எனக்கு லீவுன்ட்டார். அன்றைக்கி இருக்கிற ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டார். மனைவியோடு உள்ளே வந்தார். 2 பேரும் ஒப்புரவானாங்க. மாலையில் 2 பேரும் ஒன்றாக பீச்சுக்கோ ஹோட்டலுக்கோ போயிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்வை ஏற்படுத்தி கொண்டாங்க. இதுதான் இணைப்பு, இதுதான் வாழ்க்கை, அதுதான் விவேகம். ஒருவரை புரிந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. இனி எங்கள் அப்பா யார் தெரியுமா? டேனியல் எக்வினையுடைய மச்சான் சொல்லக்கூடாது. இந்த தம்பி நான் யார் தெரியுமா? அரக்கோணத்தில் பெரிய சர்ச் மெம்பர்னு சொல்லக்கூடாது. அவங்க யாரும் தெரியல எனக்கு, அதனால் அவங்க அப்பா சொல்ல தெரியல. இனி நீங்கள் உங்களை மற்றவர்கள் வாழ்த்துங்கள், அதில் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அவர்கள் உங்களோடு இருப்பதற்கு எங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு, எங்களுடைய ஜெபம் உண்டு. இந்த ஜெபமும் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும்னா நீங்கள் உபே பண்ணணும், கீழ்ப்படியணும். அந்த உபே பண்ணி கீழ்ப்படிந்து யாத்ரா 34:6 மோசே தரை மட்டும் குறுகிய ஆண்டவரை வணங்கிய போது நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவன் சொன்னார். நீங்களை எப்பெல்லாம் ஆண்டவருக்கு உபே பண்றீங்களோ உங்களுக்கு கிரேஸ்ஃபுல் தான், மெர்சிஃபுல் தான். அந்த கடவுள் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் தென்னிந்திய திருச்சபையாகவும் இசிஐ இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவாகவும் நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய சார்பாகவும் மகனே மகளே நீ கோடா கோடியாய் பெருவாய் என்று உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு